வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வங்கி ஊழியர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், வங்கி ஊழியர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? நீங்க இருக்கக்கூடிய இடத்துல மொத்தம் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? தம்பி தமிழரசன், இன்று வள்ளூர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் சார்பாக கிட்டத்தட்ட 9 தொழிற்சங்கம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் வள்ளூர் கோட்டத்தில் நடைபெறுது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டத்தினால, இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்தினால கிட்டத்தட்ட 40,000 கோடி இங்க மிகப்பெரிய பண பரிவர்த்தனை ஒரு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பிரதானமா 10 அம்ச கோரிக்கைகள் எதிர்த்து இந்த போராட்டத்தை ஈடுபடுறாங்க. முதல் கோரிக்கை என்னவென்று சொல்ல போனால், அது பண மதிப்பு உயர் பண மதிப்புடைய பண நீக்கத்துக்கு அடுத்து பணி சுமைகள் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் பணி செய்த வங்கி ஊழியர்களுக்கு எங்களுக்கு கூடுதலான ஊதியத்தை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை வங்கியை தனியார் மையமாக்க கூடாது என்றும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. அதன் அடுத்தபடியாக சாதாரண மனிதர்கள், சாதாரண கடனை பெறக்கூடிய நபர்கள் கடனை திருப்பி கொடுத்து விடுறார்கள். ஆனால் மிகப்பெரிய பணக்காரர்கள், செல்வேந்திரா இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக சொல்ல போனால் இப்ப சமீபத்தில் கடனை பெற்று திரும்ப தரக்கூடிய விஜய் மல்லையா உள்ளிட்ட முக்கியமான மிகப்பெரிய பணக்காரர்கள் பணத்தை திரும்ப தரமாட்டார்கள். அப்படி அவர்களிடம் கடனை திரும்ப பெறுவதற்கு மத்திய அரசு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் பொதுத்துறை வங்கிகளிலிருந்து தனியார் மையம் ஆக்குவதற்கான என்ன மாதிரி அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது, அதை தடுத்து வேண்டும். இந்த பட்ஜெட்ல 10,000 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேல் இந்த ஒதுக்க வேண்டும் என்று கொண்டு வைத்திருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இன்று ஒரு நாள் மற்றும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 40,000 கோடி பண வருத்தனை பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு. தம்பி தமிழரசன். ஆனந்தன், இவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டதா? எதனால இந்த ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் என்பதை முன்னெடுத்திருக்கிறார்கள்? இது தொடர்பாக வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அகில இந்திய பொதுச் செயலாளர் வெங்கடாசலம் தொடர்ந்து குழுவுடன் முக்கிய நிர்வாகிகளிடம் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இந்த போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக எங்கள் அகில இந்திய அளவில் ஒரு குழு என்று அமைத்து பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதற்கும் உடன்பட வேண்டாம், மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்காங்க. காயத்ரி.